ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே கிரேவி 4 டிஷ்ஷஸ்க்கெலாம் சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம், அப்பம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதோட டீட்டெயில்டு ரெசிபி நான் லாங் வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் 1/4 இன்ச்சு பட்டை, 1 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு 4-5 பல்லு பூண்டு, 1 இன்ச்சு இஞ்சி போட்டுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெப்பர், காஞ்ச மிளகா, இது வந்து காஷ்மீரி சில்லியும் நார்மல் சில்லியும் சேர்த்து போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நார்மல் காஞ்ச மிளகா வந்து காரத்துக்கு, காஷ்மீரி மிளகா வந்துட்டு கலருக்கு. இப்போ கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டுக்கலாம். நல்லா இது பச்சை வாசனை வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொரப்பாக இல்லாமல் நல்லா மைய அரைச்சிக்கோங்க. இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் கமெண்ட்டில் கொடுக்குறேன். இப்போ கிரேவிக்கு இந்த அளவு வெங்காயம் 2 எடுத்துக்கிறேன், பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டதும் இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்க போகிறோம். சப்பாத்தி ரெசிபியோட லாங் வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற நம்ம அந்த பேஸ்ட்டை எல்லாத்தையும் போட்டுட்டு மிக்சியில் இருந்த தண்ணியை நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 200லேருந்து 250 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது ஆச்சி மசாலா இருக்கு இல்லையா, அது சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். முட்டை கிரேவி மசாலா தேவையில்லை. இப்போ ஒவ்வொரு முட்டையாக இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து உடச்சி ஊற்றிக்கலாம். 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை இந்த மாதிரி அலக்கா இந்த மாதிரி இது பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.